வான்மலரின் இனிய நல்வாழ்த்துகள். இன்று 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 3ஆம் நாள். இன்றைக்கான இறை வாக்கு: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், பலங்கொள்ளுங்கள், நீங்கள் செய்வதெல்லாவற்றையும் அன்பிலே செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13ஆம் திருவசனம். அன்பே பிரதானம். அன்பு என்பது சொற்களில் வாழ்வதில்லை. அன்பை சொற்களால் விளக்கவும் முடியாது, செயல்களால் விளக்கம் பெறுகிறது அன்பு. அன்னை தெரசா இதற்கு உதாரணம். நாம் வாழும் வாழ்வில் நம் மனதிற்கு விருப்பமானதை அன்போடு செய்வோம், விருப்பம் இல்லாததை வெறுப்போடு செய்வோம். நம் தியான பகுதியில் தூய பவுல் கொரிந்து திருச்சபை மக்களுக்கு தன் இறுதி அறிவுரையை கூறுகின்றார். செய்வதெல்லாவற்றையும் அன்பினால் செய்யுங்கள். இறுதியில் ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக என்கிறார். இதை கூறும் தூய பவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த புறப்பட்டவர். இறுதியில் கிறிஸ்து இயேசுவால் பிடிக்கப்பட்டார். கிறிஸ்துவின் அன்பை வழங்கும் கருவியாக மாறினார். இங்கே அன்பு என்பது ஒரு உணர்வை மட்டும் குறிக்கவில்லை, அது ஒரு செயலை, ஒரு அணுகுமுறையை குறிக்கிறது. பிறருடன் அன்புடனும் அக்கறையுடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்வதை குறிக்கிறது. வேலை, படிப்பு, உறவுகள், பொழுதுபோக்குகள், வீட்டு வேலைகள் என எல்லாவற்றையும் அன்போடு செய்யுங்கள் என்பது நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்திலும் அன்பை வெளிப்படுத்துமாறு மற்றவர்களிடம் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் என்பதை குறிக்கிறது. அன்புடன் செயல்படுவது நேர்மறையான எண்ணங்களை உருவாக்கும். மேலும் இது உங்களையும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களையும் ஊக்குவிக்கும். அன்பான அணுகுமுறை உறவுகளை மேம்படுத்தும். மற்றவர்களுடன் நீங்கள் நல்லுறவை பேண இது உதவும். எனவே அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் என்பது ஒரு எளிய ஆனால் ஆழமான கூற்று. இது நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்ற உதவும் ஒரு வழிகாட்டுதல். ஜெபிப்போம். தூய கடவுளே, உமது திருமைந்தர் இயேசுவைப் போல எதை செய்தாலும் அன்போடு செய்ய அருள் புரியும். இயேசுவின் வழியே பிதாவே, ஆமேன். இன்றைக்கான கேள்வி: எந்த அணுகுமுறை உறவுகளை மேம்படுத்தும்? எந்த அணுகுமுறை உறவுகளை மேம்படுத்தும்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.